Hey, good morning all. ரெண்டு நாளாக வீடியோ போடல. கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருந்தது. ஐ வாஸ் ஒர்க்கிங் ஆன் ஒன் ஆஃப் தி இண்டிகேட்டர் மாடிஃபைங் தட். அதனால தான். ஸோ இன்றைக்கி நிஃப்டி பார்க்கும்போது இன்றைக்கி அதோடைய லெவல் மாறி இருக்குது. ட்ரேடிங் ரேஞ்சோடைய லெவல் மாறி இருக்குது. ஸோ இந்த லெவல் இது வந்து வீக் லோ. ஸோ இது வந்து 22,983 ஆர் 984. இது வந்து வீக் லோ. ஏன்னா இதை உடச்சிட்டு கீழே வரதுக்கு தான் ஜாஸ்தி சான்சஸ் ஆர் தேர். இது வந்து ஸ்ட்ராங் ஹை விச் இஸ் 24,871.65, 872 இல்லை 870 வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஸ்ட்ராங் ஹை. ஸோ இதுதான் ட்ரேடிங் ரேஞ்சு நிஃப்டிக்கு. ஸோ இது உள்ளர எங்கே வேணால் எப்படி வேணால் நம்ம இவ்வளோ தூரம் போயிட்டு திருப்பி இங்கே வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டு திருப்பி கூட மேலே போவோம். அதை எய்தர் இட் ஹாஸ் டு க்ளோஸ் அபவ் திஸ் ஸ்ட்ராங் ஹை ஆர் அந்த ஸ்ட்ராங் ஹையை உடைக்கணும். உடைச்சதுன்னா அது அப் ட்ரெண்டுக்கு மாறும் டெய்லியில். இல்லை இந்த வீக் லோவை உடைச்சிட்டு டவுன் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணும். இது வந்து இது நாட் ஃபார் இம்மீடியட் இன்றைக்கே நடக்குமான்றதுலாம் கிடையாது. இட் வில் டேக் சம் டைம். இது ஆனால் அது வரைக்கும் இது உள்ளே தான் சுத்தம் ப்ரைஸ், இதை விட்டு வெளில வராது. ரைட். இப்போது இது வந்து லாங் டேர்மில் மேபி மந்த்லின்னு நினச்சிக்கலாம். மந்த்லிக்கு இது உள்ளர தான் சுற்றும் ப்ரைஸு இப்போதைக்கு. அன்டில் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன்ஸ் ஆர் எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் அரைஸ், இட் வில் நாட் பிரேக் இம்மீடியட்லி. ஸோ ப்ரைஸோடைய ரேஞ்ச் இதுதான், ட்ரேடிங் ரேஞ்சுன்னு சொல்லுவோம். இந்த ட்ரேடிங் ரேஞ்ச் இது உள்ள தான் இருக்குது. மேபி ஃபார் 15 days, 2 weeks, 3 weeks இது உள்ளதெல்லாம் எதிர்பார்க்கலாம், ஈவன் ஃபார் எ மந்த். பட் இதுக்கு கிட்டக்க இருக்குது. டவுன் ட்ரெண்ட் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா இது சீக்கிரம் உடச்சிட்டு வெளில வந்துடும். ஓகே, பட் இது மேலே போகிறதுக்கு இட் மை டேக் மினிமம் கப்புள் ஆஃப் வீக்ஸ். ரைட். இப்போது இன்ட்ராடேக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, இன்ட்ராடேக்கு பார்த்திங்கன்னா அதே லெவல் போட்டோம்னா நம்ம வந்து இங்கே இது வந்து இதோடைய ஸ்ட்ராங் ஹை. இது என்ன 23,440 ஆர் 450 வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ இந்த லெவல் வந்து ஸ்ட்ராங் ஹை, இது வந்து வீக் லோ. ஸோ ப்ரைஸ் வில் ட்ரேட் இன் பிட்வீன் திஸ் லெவல். ஸோ இன்கேஸ் இதை பிரேக் ஆகி வெளில வந்து க்ளோஸ் ஆச்சு இன்றைக்கி அப்படின்னா, தென் 1 hourல ட்ரெண்ட் வில் சேஞ்ச் இன் டு அப்சைட். இல்லை இது இப்படி படைச்சிருச்சுன்னா ட்ரெண்ட் வில் கண்டினியூ இன் த டவுன் சைட். ஸோ இதுதான் ட்ரேடிங் ரேஞ்சு. நான் இதை வந்து எப்படி பண்ணுவேன்னா, இப்போ நான் வந்து எஸ்டர்டே அதை நான் சொன்னல, ஐ வாஸ் ஒர்க்கிங் வித் ஒன் ஆஃப் மை இண்டிகேட்டர். ஸோ அதை கொஞ்சம் நான் மாடிஃபை பண்ணியிருக்கேன். மாடிஃபை பண்ணி அந்த ஹோம் ஃபார் ப்ரைஸை ஒரு சென்டர் மீடியன் போலிஞ்சர் பேண்டு அதுதான் பேஸ் பண்ணி தான். பட் கிவன் செகண்ட் அப்பர் பேண்ட் அண்ட் லோயர் பேண்ட் அண்ட் என்னுடைய ப்ரெடிக்ஷன் லைன். ஸோ இதை வச்சு நான் வந்து ரொம்ப ஈஸியாக ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் நம்ம யுரேக்கா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இப்போ யுரேக்கா வந்து 5 minutes 20 minutes வச்சுருக்கேன். இங்கே 15 minutes 1 hour வச்சுருக்கேன். இப்போ எனக்கு இதில் வந்து இப்போ அப் ட்ரெண்டு. ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். இது இப்போ பார்த்தீங்கன்னா இதோடைய பாஸ் ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லோயர் பேண்டுக்கும் அப்பர் பேண்டுக்குள்ளே தான் இருக்கும். அது செகண்ட் பேண்டுக்குள்ளே தான் இருக்கும் மேக்ஸிமம், அது தாண்டாது. அதே மாதிரி ஒரு ட்ரெண்டு செட் ஆகிடுச்சு. சைட்வேஸில் இருந்தால் சைட்வேஸ்க்கு வேறு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சைட்வேஸ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த சென்டர் மீடியனை தாண்டி அப்பர் பேண்டுக்கு போகுது, திருப்பி சென்டர் மீடியனை தாண்டி லோயர் பேண்டுக்கு வருது, இப்படியே மாறுது. ரைட். இப்போ ட்ரெண்டு செட் ஆச்சுன்னா, இப்போ இங்கே பாருங்கள், இந்த ட்ரெண்டு இது இங்கே சைட்வேஸ்லேருந்து இந்த ட்ரெண்டு செட் ஆன பிறகு அப்பர் பேண்ட்லேருந்து லோயர் பேண்டுக்கு வந்துட்டு இந்த மீடியனை தாண்டி மேலே இங்கே போவே இல்லை. ஸோ இட் வில் பி ரன்னிங் ஹியர் ஒன்லி பிலோ த மீடியன். ஸோ எங்கே வந்து சைட்வேஸ் போகும்போது அது இங்கே போயிடுது. இன்கேஸ் அப் ட்ரெண்ட் போகுதுன்னா, இப்போது நேற்று ஒரு சின்ன இது கொடுத்தது. இப்போது இந்த மீடியனை தாண்டணும், தாண்டி இங்கே போவோம். இங்கே போன பிறகு திருப்பி வாட் வில் ஹேப்பன், இப்போ ட்ரெண்டு மேலே போகுது அப்படின்னா, ஸோ இந்த மீடியனை தாண்டி இது மேலே போவோம், திருப்பி கீழே வந்து இந்த மீடியன் இங்கே வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மீடியனுக்குள்ளே இல்லைன்னா கொஞ்சம் வெளில கூட வரும், மீடியனுக்கு வெளில இப்படி வந்துட்டு திருப்பி இட் வில் கண்டினியூ. ஸோ இந்த மீடியனே மெயின்டைன் பண்ணி போவோம். ஸோ அதனால தான் ஐ கால் இட் ஆஸ் ஹோம் ஃபார் ப்ரைஸ். த ப்ரைஸ் வில் கம் பேக் டு ஹோம். இந்த மீடியனுக்கு வந்து தான் போகும். ட்ரெண்ட் வில் கோ லைக் தட் ஒன்லி.
ஸோ அப்போ டவுன் ட்ரெண்டுக்கு போகுது அப்படின்னா என்ன ஆகும்? திஸ் வில் ஃபாலோ அகெயின் ஹியர். இந்த பேண்டுக்கு வரும், திருப்பி இங்கே மீடியனுக்கு போவோம், பேண்டுக்கு வரும், இந்த மீடியன் உள்ளேயோ மீடியனை கிராஸ் பண்ணியோ போவோம், திருப்பி ரிட்டர்ன். ஸோ இதில் வந்து சேலஞ்ச் வந்து இது வந்து இந்த மீடியன் ஓகே. இப்போ நம்மளுக்கு வந்து டவுன் சைட்லேயோ இல்லை அப் சைட்லேயோ ஓகே அப்பர் பேண்டை தாண்டி போவாதுன்றது நம்மளுக்கு தெரியும். அதை டார்கெட்டாக வச்சுக்கலாம். அப்பர் பேண்டில் போச்சுன்னா நான் டார்கெட்டாக வச்சு நான் வெளில வந்துடுவேன். லோயர் பேண்டில் வந்துச்சுன்னா டவுன் சைடு ஷார்ட் பண்ணியிருந்தா இந்த இதுக்கு வந்து டார்கெட் அடிச்சதுன்னா வெளில வந்துடுவேன். அப்போது இப்போ நம்ம சேலஞ்ச் வந்து எங்கன்னா இந்த மீடியனுக்கு வந்த பிறகு அது எந்த பக்கம் போகுது, எங்கே திரும்ப போகுதுன்றது தான் சேலஞ்ச். ஸோ அதுக்கு நான் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா, ஐ ஹாவ் மை ப்ரெடிக்ஷன் லைன், ஷார்ட் டேர்ம் ட்ரெண்டு. ஸோ இது வந்து அழகாக திரும்புறத வச்சுருவேன். ப்ளஸ் இதுதான் மெயினு. இதில் வந்து எனக்கு வந்து சிக்னல் கொடுத்துரும். இன்கேஸ் இது அப் ட்ரெண்டில் இருக்குது, இதில் வந்து இப்போ பாசிட்டிவ்னு ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அப் ட்ரெண்டு பாசிட்டிவ் அப்படின்போது நான் வந்து ஐ வில் ஹோல்ட் இட். எனக்கு வந்து அடிஷ்னலாக செகண்ட் லெவல் ஆஃப் கன்ஃபர்மேஷன் இந்த ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட் லைனை பார்ப்பேன். ஸோ ரெண்டும் சப்போர்ட் பண்ணதான் ஐ வில் பி தேர். இது இன்கேஸ் அப் ட்ரெண்டு இந்த டைம் ஃப்ரேம் ரெண்டுமே அப் ட்ரெண்டில் இருக்குது, இது நெகட்டிவ் ஆகுதுன்னா கூட ஐ வில் பி தேர். இதில் வந்து புல் பேக் வருது, நெகட்டிவ் இருக்குது அப்படின்னா ஐ வில் கெட் அவுட். ஸோ திஸ் வில் ஹெல்ப் மீ டு ஸ்டே இன் த ட்ரேட் அண்ட் அதோடைய ஃபுல் பொட்டென்ஷியலுக்கு அதோடைய மூமெண்ட்ஸை ஐ எம் ஈஸிலி கேப்சரிங். ஸோ எஸ்டர்டே ஐ செக்ட் இட், ஐ வாஸ் ஈஸிலி கேப்சரிங் தட். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ எம் கோயிங் டு ட்ரேட் ஃபார் டுடே. ஸோ ஐ நோ மை லெவல்ஸ். ஸோ இந்த லெவல் தான் சொல்லியிருந்தேன். இது வந்து 1 ஹவரில் இட் இஸ் தி ஸ்ட்ராங் ஹை. இதில் வந்து திஸ் இஸ் தி வீக் லோ. ஸோ என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். இன்கேஸ் இப்போ ரிட்டர்ன் ஆக போகுதுன்னா சென்ட்ரல் மீடியனில் பட்டு திரும்ப போகுதுங்க. அப்போது இது ஒரு தடவை கிராஸ் ஆகி வந்துட்டு இங்கேயே திரும்புதுன்னா ஓகே டவுன் ட்ரெண்ட் செட் ஆகிடுச்சின்னு பார்க்கலாம். அதை திருப்பி எப்போ இது மீடியனை கிராஸ் பண்ணுதோ அங்கே சைட்வேஸா இல்லை அப்வேஸான்னு நான் தெரிஞ்சுக்குவேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ எம் கோயிங் டு ட்ரேட் ஃபார் த டே. ஓகே, திஸ் இஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷ்னல் பர்பஸ். ஓகே, happy trading. Thank you.